வெல்கம் டு ஜெயன் 360. இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூண்டி டேம். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சென்னைக்கு தண்ணி கொடுக்குற டேமில் அதுவும் ஒரு டேமு. இன்னைக்கு அப்படியே நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது மழையில் எங்கேயும் போக முடியல. நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது மதியம் 1:30 மணிக்கு லாக் திறக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஃபுல் மழையில் கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து கூகுள் போட்டால் ஒரு 60 கிலோமீட்டர் காமிச்சுது. சரி, பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் பயங்கர மழை தான். கொஞ்சம் நஞ்ச மழை இல்லை, பயங்கர மழை. ஆனால் நாங்கள் கிளம்புந்து ரொம்ப லேட்டு தான். அந்த டைமுக்குள்ளே போக முடியுமானோ தெரியல எங்களால். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தாண்டி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்ட போயிட்டோம். இது பூண்டியோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டி டேமுடைய பேர் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம். 1944 கட்டினது. அந்த டைம்லேயே 65 லட்சம் செலவில் கட்டப்பட்டதான் இது. பூண்டி ஃபுல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த நீரோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 35 அடி, சுத்தளவு பார்த்தீங்கன்னா 121 சதுர கிலோமீட்டர். கடல் மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 85 மீட்டரு. இந்த இடத்துக்கு தான் போகலான் இருக்கோம். ஆக்சுவலி இதுதான் எங்கள் சொந்த ஊர். அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி கரெக்டாக 1:30 மணிக்கு ஓப்பன் பண்ணலான்னு சொன்னாங்க. பட் ஆனால் லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லாக் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் ஃபுல்லாகவே. இது வந்து இன்னும் போக போக லாக் அதிகமாக ஏற்றி விட்டுட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 லாக்கு மொத்தம் இங்கே இருக்கிறது. 16ல் 2 சேர்த்து லாக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அடியாக இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மீதி எல்லாமே ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு தான் இப்போ போகிறோம். லாக் தூக்கி விடுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, இங்கே நீட்டாக ஒரு கல் இருக்குது பாருங்கள். இந்த கல் வந்து கீழே இறங்கினா தான் அங்கே இருக்கிற இரும்பு வந்து லைட்டாக மேலே கேப் வரும். அந்த கேப் வழியாக தான் மேலே ஃபுல்லாகவே வருது. அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இது எவ்வளோ ஹைட்டில் இந்த கல் மேலே இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் கீழே இருக்கும். ஆக்சுவலி ஃபுல்லாக இன்னும் தண்ணி நிறைய வரும்போது இது வந்து ஃபுல் டவுனில் தெரியாத அளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு கூட ஃபுல்லாகவே திறப்பாங்க. அவ்வளோ தண்ணி வரும். இப்போதைக்கு கொஞ்சம் தான் திறந்துருக்காங்க. நைட் டைமில் தான் அதிகமாக திறப்பாங்க. டெய்லியும் நைட் டைமில் எப்போவுமே அதிகமாக திறப்பாங்க பாருங்கள். இது வந்து பக்கத்தில் லாக் திறந்துருக்கிறது. இந்த சைடு தண்ணி வருது. இங்கெல்லாம் இன்னும் திறக்கவே இல்லை. இந்த டிஃப்ரெண்ட்டு இந்த லாக்கு தான் ஃபுல்லாக ஹைட்டு தூக்கும். இது தூக்கினா தான் அது அடியிலேருந்து தண்ணி மேலே பொங்கும். ஆனால் நைட்டில் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க, ஒரு 10 லாக்கு இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு வந்து ஆனால் அப்டேட் பண்ண முடியுதா பார்க்கலாம். அப்படியே இது வந்து எல்லா லாக்கையும் தாண்டி லெஃப்ட் திரும்பும்போது இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷமாக இங்கே மேலே பைக்கு கார் எதுவுமே விடாமல் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடு பாருங்கள். எமர்ஜென்சி டைமில் லாக்கு எதனா டேமேஜ் ஆச்சுன்னா டக்குன்னு மேலே இருந்து கீழே இறக்கி ஃபுல்லாத்தையும் அப்படியே லாக் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 வருஷமாக பண்ணி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் தான் இது மேலே இப்போத்துலேருந்து தான் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தண்ணி போகிற இடத்துல ஒரு ரோடு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ரோட்டுக்கு மேலேயே இப்போ தண்ணி போகும். இன்னும் ஒரு 2-3 லாக் ஓப்பன் பண்ணதுனால அது வரைக்கும் இந்த சைடில் பஸ்ஸு விடுறாங்க. இப்போது இதுதான் ஃபுல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 35 அடி. இந்த இடத்துலலாம் குதித்து விளையாடி இருக்குது. ஆனால் இப்போல்லாம் குதிக்கிறதுக்கு முடியாது. ஃபுல்லாக லாக் போட்டிருக்காங்க. அப்படியே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான். அவனை பார்த்தோம். சரி, இதோட முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா, நீ வா கீழே வா, ஏன் யாரும் போகல, இதனால எதுக்கு போகணுன்னு கேட்டாலும் அவன் விடலை. வா கீழே போயிட்டு ஃபுல்லாக நடந்து வீடியோ எடுக்கலாம், கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முட்டிக்கு மேலே இருக்கும் தான் தண்ணி இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். பாருங்கள், இந்த இடம் தான் இது. நம்ம ஆளுக்கு தான் கொஞ்சம் அல்லு இல்லை. ஏறுங்க. இதே மாதிரி இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறதுக்கு அப்படியே இது மாதிரி ஸ்டெப்பாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நடந்துட்டுருக்கோம் இதுக்கு மேலே.
சரியான மழை. கை காமிச்சு பேசுங்க. எந்த நியூஸ் சேனலும் எடுத்துக்க மாட்டாங்க, நம்மளாம் எடுக்கணும். எந்த நியூஸ் சேனலும் வரல. கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் திறக்க வரத்துக்கு நேராக நின்றுட்டுருக்கோம். இங்கே தான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்துட்டுருக்கு. இது லாக்கு திறந்து விட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமம் கரையோரம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அலர்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் முன்னாடியே அலர்ட் பண்ணி தான் லாக் திறந்து விடுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள், ஃபுல்லாக அதெல்லாம் முடிச்சுட்டு மேலே ஏறுறோம். இந்த தண்ணி போகுது தெரியுங்களா, அந்த இடத்தோட ஆப்போசிட் சைடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேம் தெரியும். இப்போ ஒரு லாக் ஓப்பன் பண்ணுறதுனால இங்கே தண்ணி அடியில் போகுது. இன்னும் வந்து 2-3 லாக்கு மேலே ஓப்பன் பண்ணால் இந்த இடமே தெரியாது. இந்த இடம் ஃபுல்லாகவே முழுகிடும். இது சுத்தமாக ஐடியா பண்ணி வரல இந்த வீடியோ. திடீர்னு காலைல நியூஸில் போட்டாங்க, அப்படியே கிளம்பி வந்து போட்டாச்சு இந்த வீடியோ. இந்த வீடியோவை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். டாட்டா பாய்.